Hello students, welcome to Max and Tamil channel. இன்னைக்கு 9th standard term 3 தமிழ் இரண்டாம் தாள் தமிழ் செகண்ட் பேப்பர் எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மாதிரி வினாத்தாள். தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு மாதிரி வினாத்தாளில் பிரிவு 1 பிரிவு 2 பிரிவு 3லாம் என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது தமிழ் இரண்டாம் தாளுக்கு பிரிவு 1ல் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா. கோடிட்ட இடம், உரிய விடையை தெரிந்தெடுத்து எழுதுக, பொறுத்துக்க கேட்டாலும் கேட்கலாம். நான் அதனால் 1 வேர்டு வந்து ஒரு 10 அல்லது 15 மார்க்குக்கு கேட்கலாம், 10 மார்க் கேட்கலாம், இல்லாட்டா 15 மார்க் கேட்கலாம். அதனால் நான் உங்களுக்காக உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடம், அப்புறம் பொறுத்துக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சூஸ் த கரெக்ட், ஃபில் அப், மேட்ச். இந்த 3மே உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னைக்குள்ள வீடியோ வந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிச்சயமாக உங்களுக்கு தமிழ் செகண்ட் பேப்பருக்கு இந்த கேள்விகளெல்லாம் படித்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் கொடுக்குற 1 மார்க்கெல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு செகண்ட் பேப்பர், தமிழ் செகண்ட் பேப்பர் 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 செகண்ட் பேப்பருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, முதல் கேள்வி, பொருள் இலக்கணத்தின் வகைகள். பொருள் இலக்கணத்தின் வகைகள் எவ்வளவு? 3, 2, 7. அதனுடைய ஆன்சர் என்னது? 2. எதெல்லாம் ரெட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஆன்சர். ஓகேயாமா? சரி, பொருள் இலக்கணத்தின் வகைகள் 2. அகத்திணைகள் டேஷ் வகைப்படும். 5, 2, 7. அகத்திணைகள் 7 வகைப்படும். 3, தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் டேஷ் டேஷ் திணையாகும். குறிஞ்சி, முல்லை, மருதம். அப்ப தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் முல்லை திணையாகும். அதுதான் ஆன்சர். 4, தலைவன் தலைவியை விட்டு பிரிதல் டேஷ் திணையாகும். தலைவன் தலைவியை விட்டு பிரிதல் டேஷ் திணையாகும். நெய்தல், குறிஞ்சி, பாலை. பாலை திணை தான் இதனுடைய ஆன்சர். 5, மொழியின் அமைப்பையும் பயன்பாட்டையும் கூறுவது. மொழியினுடைய அமைப்பையும் பயன்பாட்டையும் கூறுவது எழுத்து பொருளா, எழுத்து சொல்லா, எழுத்து அணி. எழுத்து கமா பொருள், எழுத்து கமா சொல், எழுத்து கமா அணி. அவ மொழியின் அமைப்பையும் பயன்பாட்டையும் கூறுவது என்னது? எழுத்து கமா சொல். அகத்திணை 7 என்று கூறும் இலக்கண நூல். அகத்திணை வந்து 7 என்று கூறும் இலக்கண நூல். நன்னூல், தொல்காப்பியம், நிகண்டு. அப்ப அகத்திணை 7 என்று கூறும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தான் அதனுடைய சரியான ஆன்சர். இடமும் நேரமும் டேஷ் என அழைக்கப்படுகிறது. நீங்க இடமும் நேரமும் படிக்கிறீங்க. அது நிலம் காலம், நிலம் மக்கள், நிலம் பொழுது. இடமும் நேரமும் எப்படி சொல்றாங்க? நிலம் பொழுது என அழைக்கப்படுகிறது. அதனுடைய சரியான ஆன்சர். வெண்பாவில் வரும் சீர்கள். வெண்பா ஆசிரியப்பன் படிக்கணும் இல்லையா, அந்த வெண்பாவில் வரும் சீர்கள் ஏச்சீரும் வெஞ்சீரும், மாச்சீரும் ஏச்சீரும், விளச்சீரும் மாச்சீரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளதுமா. இதுல இந்த கேள்விக்கு வெண்பாவில் வரும் சீர்களுக்கு என்ன ஆன்சர்? ஏச்சீரும் வெஞ்சீரும். ஏச்சீரும் வெஞ்சீரும். 9, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு எது? குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு எது? நாள், மலர், பிறப்பு. ஆன்சர் வந்து என்னது? பிறப்பு. ஓகேயா? அசை 10வது, அசை டேஷ் வகைப்படும். 1, 2, 3. அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். காய்முன் நேர் டேஷ் தலையாம். காய்முன் நேர் டேஷ் தலையாம். கழித்தலை, வெஞ்சீர், வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை. ஆன்சர் காய்முன் நேர் வந்து என்னது? வெஞ்சீர், வெண்டலை, தலையாம். 12, ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது. நயங்கள் இருக்கு இல்லையா, நயங்களை எடுத்து எழுதுக. அதுல நம்ம படிப்போம். ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை. ஆன்சர் என்னது? மோனை தொடை. ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை. சரியான விடை வந்து என்னது? எதுகை தொடை. செயல் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசும் இலக்கணம். செயல் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசும் இலக்கணம் எழுத்திலக்கணமா, சொல்லிலக்கணமா, யாப்பிலக்கணமா? ஆன்சர் வந்து என்னது? யாப் இலக்கணம். அடி டேஷ் வகைப்படும்.
அடி டேஷ் வகைப்படும் 3, 4, 5. ஆன்சர் வந்து என்னது? 5 தான் ஆன்சர். 16. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்ற எவை? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்ற எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. அணிகள் படிப்பீங்க இல்லையா? அதுல இது எந்த அணி? இந்த குறளுக்கு எந்த அணி வரும்? சொல் பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுல வர்றது இதுக்கு சரியான ஆன்சர் பொருள் பின்வரு நிலையணி. 17. ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்று என்பது. ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்று என்பது ஓமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. சரியான அணி வந்து உருவக அணி. ஓமை உவமை உருவை வெளிப்படையாக காட்டும் அணி. ஓமை உருவை வெளிப்படையாக காட்டும் அணி ஓமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. சரியான ஆன்சர் என்னது? ஓமை அணி. ஓகேயாமா? ஓகே. 19. அணியை அழகுபட எடுத்துரைப்பது. ஒரு அணி இருக்குன்னா அந்த அணியை அழகுபட எடுத்துரைப்பது என்னது? சொல்லால் கமா எழுத்தால், சொல்லால் கமா பொருளால், சொல்லால் கமா யாப்பால். எது ஆன்சர்? சொல்லால் கமா பொருளால். 20. தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலாம். தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலாம். இப்பாடலில் பயின்று வரும் அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி, ஓமை அணி, உருவக அணி. சரியான விடை வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியான விடை என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணி. மொத்தம் 20 கேள்விகள். உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோக்களில் கோடிட்ட இடம் பொறுத்துக. இந்த மாதிரி காரியங்களை நான் உங்களுக்கு போடுறேன். தமிழ் டு எக்ஸாமுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? நல்லா உங்களை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குறதான ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழில் நீங்களும் எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் வாங்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை. ஓகேயா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.